ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அன்பான தங்கமே, உன்னை ஏமாற்றினார்கள். உன்னை ஏமாற்றிவிட்டு அதை நினைத்து சந்தோஷப்படலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் பாத்தியா தங்கமே, உன்னை ஏமாற்றியவர்கள் வீட்டில் உன்னை ஏமாற்றி கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையானது உருவாகிவிட்டது. என்ன சாய் சொல்கிறீர்கள் என்று நீ கேட்கலாம். உண்மையைத்தான் சொல்கிறேன். உன்னை ஏமாற்றினார்கள். கொஞ்ச நாளுக்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்தை சொல்லி ஏமாற்றினார்கள். முழு பொறுப்பையும் அவரிடம் கொடுத்து அனைத்து விஷயத்தையும் ஏமாற்றினார்கள். எல்லா விஷயத்தையும் ஏமாற்றிக்கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொரு முறையும் ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்து நீயும் ஒவ்வொரு இடத்திலும் விட்டு விட்டு கொடுத்தாய். ஆனால் தங்கமே, பார்த்தியா, உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றியவர்களுடைய வீட்டில் மிகப்பெரிய ஒரு அடியானது விழுந்து விட்டது. ஆனால் உனக்கு தெரியாது, மறைமுகமாகத்தான் வைத்திருக்கிறார்கள் எல்லாம். அவர்கள் எந்த ஒரு இடத்தில் உன்னை அவர்கள் அடித்து, எந்த ஒரு இடத்தில் உன்னை ஏமாற்றத்தில் தள்ளி உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ அதே இடத்தில் அவர்களும் விழுந்து விட்டார்கள். உன்னை ஒருவன் ஏமாற்றினால் அவனை ஒருவன் ஏமாற்ற ஒருவனை நான் அனுப்பி வைத்திருப்பேன் அல்லவா? அதே போலத்தான் அவனுக்கு ஒரு ஆளை அனுப்பி வைத்திருந்தேன். அவனும் நல்லபடியாக அவனை ஏமாற்றி விட்டான். ஏமாற்றும் பொழுது எல்லாமே நல்லபடியாக இனிக்கத்தான் செய்யும். அதுவே ஏமாறும் பொழுதுதான் வலிகள் ஆனது தெரியும். அந்த வலியை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அவனுக்கு நான் வழியை கொடுத்தேன். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலும் நான் மிக மிக பெரிய எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு நபரை விட்டு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்கு எல்லா வேலையுமே நான் செய்துவிட்டேன். கூடிய சீக்கிரத்தில் நிச்சயமாக நான் இப்ப சொல்லும் செய்தி உன்னுடைய காதுக்கு நேராக வரும். ஆனால் ஏற்கனவே உனக்கு தெரிந்தது போல காட்டிக்கொள்ள வேண்டாம். உன்னை ஏமாற்றிக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருந்தவனை நீ அடையாளம் தெரிந்து உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிட்டாய். அவனுக்கு பின் ஒருவன் குளிப்பறித்துக் கொண்டு இருந்தான். அவன் மிகப்பெரிய வேலையை செய்து அவர்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பை கொடுத்து விட்டான். பணத்தாலும் தொழிலினாலும். தேவையே இல்லாமல் ஒரு விஷயத்தை, ஒரு நல்ல மனிதனை இன்னொருவன் வாழ்க்கையை ஏமாற்றுகிறான் என்றால் அவன் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் அனுபவிப்பான். எல்லா நேரமும் கெட்டவனுக்கு உறுதுணையாக இருக்காது. ஒவ்வொரு நேரமும் வாழ்க்கை மாறும். கெட்டவன் பக்கமே, துரோகம் செய்பவன் பக்கமே காத்தடித்து கொண்டே இருக்கும். எல்லா நாளும் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நல்லதாக நடந்து கொண்டே இருக்கும் என்று நினைக்காதீர்கள். யாருடைய வாழ்க்கையில் எது எப்பொழுது நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. புரிகிறதா? உன்னுடைய வாழ்வில் நீ தோற்று போனாய். ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் தோற்று போகவும் மாட்டாய். அதே சமயம் ஏமாந்து போயும் நிற்க மாட்டாய். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், என்னென்ன விஷயத்தை செய்கிறார்கள், எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்து கொண்டாய். ஆனால் உன்னை ஏமாற்றத்தில் கவனத்தை செலுத்தினானே தவிர அவனுடைய வாழ்க்கையில் அவன் கவனம் செலுத்தாததினால்தான் இன்னொரு நபர் அவனை ஏமாற்றி அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுத்து விட்டான். அது வெளியில் தெரிந்தால் யாரும் அவனுக்கு பாவப்பட மாட்டார்கள். எல்லோரும் அவனை பார்த்து நீ செய்ததுதானே உனக்கு வந்தது என்று நினைப்பார்கள் என்று மனதில் நினைத்து கொண்டு இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் இந்த விஷயத்தில் ஏமாந்து விட்டோம், அந்த விஷயத்தில் ஏமாந்து விட்டோம் என்று சொல்லாமலேயே அமைதியாக இருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருக்கிறார்கள். புரிகிறதா தங்க பிள்ளையே? வாழ்வில் நீ அடைய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது. உன்னை ஒருவன் ஏமாற்றி விட்டான் என்று நினைத்து கவலைப்படாதே. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் மாற்றம் கிடைக்கும். சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றி உன்னை கஷ்டப்படுத்தியவனுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தது உன் காதுக்கு வந்து சேரு. பொறுமையாக இரு. பொறுமையாக இருப்பவன் மட்டும்தான் பலனை அடைய முடியும். பொறுமையாக இல்லாதவன் பலனை அடைய முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய இடத்தில் பொறுமையாக இல்லாததினால்தான் நிறைய விஷயங்களை இழந்தாய்.
ஆனால் இனிமேல் அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லா விஷயத்திலும் பொறுமையாக இருக்க வேண்டும். நிதானத்தை கையாள வேண்டும். காலம் முழுவதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது என்றால் அதற்கு பின் ஏதோ ஒரு காரணம் இருக்கு என்று நீங்கள் நம்ப வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் ஏமாந்து விட்டேன், நான் இழந்து விட்டேன், இவன் என்னை ஏமாற்றி விட்டான், எனக்கு கஷ்டம் வந்து விட்டது என்று எப்பொழுதும் அதெல்லாம் நினைக்கக்கூடாது. காலம் முழுவதும் உனக்காக இங்கு நான் இருப்பேன். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் உன்னை நான் உனக்கு ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுப்பேன். இப்பொழுது இருக்கும் இந்த வாழ்க்கை நாளை மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை போய் பார்க்கலாம், மிகப்பெரிய அற்புதத்தை சந்திக்கலாம். நாள் முழுவதும் உனக்கு தேவையான அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்கலாம். அதனால் ஏமாந்து விட்டோமே, இவன் என்னை ஏமாத்தி விட்டான், அவன் என்னை ஏமாத்தி விட்டான் என்று நினைக்கக்கூடாது. புரிகிறதா? நான் இருக்கிறேன். உனக்கான அனைத்து வழிகளையும் அனைத்து நல்ல விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க நான் இருக்கும் பொழுது நீ எதையுமே நினைத்து கவலைப்படாது. உன்னை ஒருவன் ஏமாற்றினான் என்றால் அவனுக்கு பின் இன்னொருத்தவன் நிற்பான் ஏமாற்ற. அதுதான் நடந்து விட்டது. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் பார்த்த அனைத்தும் மிக மிக பயங்கரமான விஷயம். சொல்ல போனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் சந்தித்த அனைத்து விஷயங்களும் சந்தோஷமான விஷயங்கள் அல்ல. எல்லாமே உனக்கு சோதனையை கொடுத்த விஷயங்கள் தான். ஆனால் அந்த சோதனையான விஷயங்களே உனக்கு மிகப்பெரிய அளவு சாதனையாக மாறப்போகிறது. எப்படி சொல்கிறேன் என்பதை கேள். என்னுடைய அழகான பிள்ளை நீ. உன்னுடைய வாழ்வில் நீ மிகப்பெரிய ஒரு இடத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று துடிக்கிறாய். இதற்கு நடுவே நிறைய கஷ்டங்கள், நிறைய மனவேதனைகள் எல்லாம் இருக்கிறது. இதை தடுப்பதற்கு பல பேரோ உன்னை கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறார்கள். நிச்சயமாக என்னுடைய தங்கத்திற்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். யாராவது ஏமாற்றினால், யாராவது உன்னை கஷ்டப்படுத்தினால், யாராவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ வீணாக போவாய் என்று நினைத்தால் அவர்களை எல்லாம் நினைத்து நீ ஒரு பொழுதும் கவலைப்படக்கூடாது. அவரவர்களுடைய வாழ்க்கையில் தேவையே இல்லாத சில விஷயத்தை நினைத்து ஆசைப்பட்டு ஏமாற போகிறார்கள். அதாவது நீ இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா? அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் ஏமாறப் போகிறார்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ தலை குனியும் அளவுக்கு ஒரு விஷயமும் நடக்காது. நீ எப்பொழுதும் என்னுடைய கைப்பிடியில் இருக்கிறாய். ஒவ்வொரு விஷயமும் உனக்கு பிடித்தது போல நடக்கும். இப்பொழுதே பார்த்தியா? மறைமுகமாக வைத்திருக்கிறார்கள். ஏமாந்து விட்டார்கள், உன்னை ஏமாற்றினார்கள். இப்பொழுது அவர்கள் ஏமாற்று விட்டார்கள். ஆனால் அது அனைத்தையுமே காட்டிக்கொள்ளாமல் அப்படியே இருக்கிறார்கள் பத்தியா? அதுபோல ஒவ்வொரு விஷயங்களாக தானாக வெளிச்சத்திற்கு வரும். நீ சுமந்து கொண்டு இருந்த அனைத்து வழிகளையும் உன்னை ஏமாற்றியவர்களும் சுமப்பார்கள். நீ எந்த ஒரு காலகட்டமும் யாரையும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் பார்த்து பயப்பட வேண்டாம். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு தேவைப்படும் அனைத்தையும் இந்த சாய் செய்வேன். இந்த சாய் மீது நம்பிக்கை வையுங்கள். ஒரு நாளும் இந்த சாய் உங்களை கைவிட மாட்டேன். நிறைய இடத்தில் உங்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையா இதுதான்? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று. அதே போல உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் எல்லா விதத்தையும் சொல்லிக் கொடுப்பேன். அதை புரிந்து கொண்டு நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள். காலம் முழுவதும் நான் இருப்பேன் உங்களுக்காக எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.